வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் படுத்துட்டு இருந்தேன், பொட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குளிக்கலையா அப்படிங்க. நான் குளிக்கலை, இனிமேல் தான் குளிக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன விளாக் பார்க்க போறீங்கன்னா, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுல வந்து முக்கியமான சில கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேங்களா, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிற கொஸ்டின் தான் வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் அக்கா பெரிய பேராகிராஃபே எழுதியிருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை ஃப்ராங்க் வீடியோவில் வந்து அக்கா கன்சீவாக இருக்குன்னு சொல்லி ஃப்ராங்க் பண்ணும்போது நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ எப்படி நீங்கள் ரெண்டாவது குழந்தைக்கு சம்மதிச்சிங்க, எதனால் சம்மதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வீடியோ போட்டே ஆகணும்னா இது வந்து நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னாங்க. நானும் ஓகே அவங்க கேட்டிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லாம கேட்குற எல்லாத்துக்கும் நீங்க ரிப்ளை பண்ற விதமா ஒரு வீடியோ கம்பல்சரி சரி, இது எனக்கு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நானும் ஓகே சிஸ்டர். என்னையும் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அந்த வீடியோவை அனுப்பி எனக்கு வந்து இன்பாக்ஸ்ல வீடியோ அனுப்புறாங்க. நீங்க வந்து இப்படி சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் வந்து இப்போ கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாலையும் கேட்டிருக்காங்க. இன்ஸ்டால தான் நிறைய கேட்டிருக்காங்க. இங்கேயும் என்ன வீடியோ அனுப்பினா இந்த வாத்தமலா ஷோவில் பேசணும். ஏன்னா மிடில் கிளாஸுங்கிறதுனால செகண்ட் பேபி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதை அனுப்பி கேட்குறாங்க. நான் சொன்னது வந்து நான் கமெண்ட்ல கேட்டேன். ஃப்ராங்க் வீடியோக்கு வந்து நீங்கள் வேண்டாம் ஆகாதுன்னு சொன்னீங்க. ஏன்னா இவர் அந்த உறுதியா இருந்தார் இல்லையா, வேண்டாம்னு சொல்லி இப்போ ஏன் வந்து நீங்கள் இது பண்ணீங்க? அதாவது அப்பையும் நாங்கள் வந்து பாப்பாவுக்காகத்தான் வேண்டாம்னு, நம்மளோட குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால தான் நாங்கள் வேண்டாம்னு முடிவு பண்ணுது. இப்போ நாங்கள் முடிவெடுத்ததுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா பாப்பா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து யாரும் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம். அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். கூட பிறந்தவங்களாட்டம் இருந்தவங்க இல்லைன்னா ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இருப்போம். அவளோட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் இருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவளுக்காக இல்லைனாலும் அவளோட குழந்தைய, பாப்பாவோட குழந்தைங்க ஒரு அத்தை வீடு, ஒரு மாமா வீடு, ஒரு சித்தி வீடு இப்படி போகிறதுக்கு இப்போ வந்து நம்மளே மேக்ஸிமம் எங்கேயும் போகிறதில்ல. நமக்கே அந்த ஏக்கம் வந்து இருக்குது. ஒரு நல்லது கெட்டதில் எங்கேயும் போக முடியாது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, பாப்பா வந்து எங்ககிட்ட கேட்குறா, ஓகேங்களா, நீ வந்து ஏன் இதை வந்து நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி இந்த 8 வருஷத்தில் எங்கேயும் போய் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணது கிடையாது, யார் வீட்டுக்கு போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வேறு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வேறு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேங்களா, ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது ஸ்கூல் லீவ் எல்லாம் விடும் போது பாப்பா வந்து இப்ப டைரக்டாவே கேக்குறான், என்னை வந்து எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல. எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல மீன்ஸ் எங்க அப்பா அம்மா வீடு, நம்ம சொந்தக்காரங்க வீடு, புரியுதுங்களா? அவ வந்து கேக்குறா, பேர் சொல்லியே கேக்குறா, ஏன் வந்து கூட்டிட்டு போறதில்ல அப்படின்ட்டு. நம்ம வந்து அந்த சூழ்நிலையில இருக்கோம். நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து, ஏமா நீ என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதில்ல அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை வாயடிச்சு நிக்க முடியாதுல்ல. ஏன்னா நாங்க இப்ப நிக்கிறோம், ஏன்னா எங்கேயுமே நாங்க கூட்டிட்டு போகல இப்ப வரைக்கும். எங்க பிள்ளைங்க கூட்டிட்டு நம்ம என்னதான் வந்து கூட பிறந்த உறவெல்லாம் இருந்தும் நம்ம இல்லாம நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். பட் நம்மளுக்கு அமைஞ்ச மாதிரி நம்ம பிள்ளைக்கு அமையக்கூடாது. நம்ம வந்து சிறுசுலேருந்தே அவங்க 2 பேர்த்தையும் நல்ல ஒரு பாண்டிங்குக்குள்ளே வளர்த்து, அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வச்சு, நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் அவங்க 2 பேரும் பேசி பழகிக்கணும். நமக்கு மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. எங்களுக்கு அப்புறம் பாப்பா அனாதையாக நின்றக்கூடாது. ஆயிருந்தா அதாவது கணவர் வீடு, கணவர் வீடு, அவங்க குழந்தைன்னு போனாலுமேவும் தான் ரத்த சொந்தத்துலன்னு ஏதாவது ஒரு உறவு அதுக்கு கண்டிப்பா இல்ல அப்படிங்கும் போது பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லாம இல்ல, அந்த ஒரு ஃபீலிங் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது எங்களுக்கு. அதுவும் இல்லாம அவளே கேட்க ஆரம்பிச்சா, எல்லா பக்கமும் போறா, குட்டி குட்டி அவங்க தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவளே ஏமா நம்ம வீட்டுல ஒரு தம்பி பாப்பா இருந்திருக்கலாம். அவ கேட்கறாங்கிறத தாண்டி என்னோட ஐடியா இதுதாங்க. அவ கேட்கறா, குழந்தை பிள்ளை இப்ப கேட்கதான் செய்வா. ஆனா பிற்காலத்துல எங்களுக்கு அப்புறம் அவளுக்கு யாரும் இல்ல அப்படிங்கிற உண்மை. இப்ப இன்னொரு குழந்தை இல்ல அப்படின்னா பாப்பாக்கு எங்களுக்கு அப்புறம் யாருமே கிடையாது. நாங்க இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா என் குழந்தை தனிதான். அவ்வளவுதான், அனாதைதான். அது வந்து ரொம்ப சுருக்கமாயிரும் அவளுக்கு. நாளைக்கு அவளோட ஒரு விசேஷம் வச்சாலும் இவ வீட்டுல சைடுல இருந்து யாரு, பாப்பா வீட்டு சைடுல இருந்து யாரு இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. கஷ்டமோ நஷ்டமோ, அடிச்சுக்கிறாங்களோ கொஞ்சிக்கிறாங்களோ பேசிக்கிறாங்களோ, ஒரு நம்ம தம்பி வீடு, நம்ம தங்கச்சி அப்படின்னு அவளுக்கு ஒரு பாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நாங்கள் செகண்ட் பேபி. பரவாயில்ல, மிடில் கிளாஸ் தான்,
நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் எங்களுக்கு பிடிக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கை மிடில் கிளாஸ்லேயே போயிட மாட்டேருக்குது. அது நம்ம கஷ்டம் வந்து என்றைக்குமே தீர போகிறது இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம என்னைக்காவது நம்ம கஷ்டப்படியே தான் போகுது. நமக்கு இன்னைக்கு 10 ரூபா கடை இருக்குன்னு புள்ள பெற்றுக்கு வேணாங்க, நாளைக்கு இதே கடன் 20 ரூபாய் ஆகலாம். அப்போயே அதே யோசனை தான் இருக்கும். அதனால வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த வாழ்க்கை இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக எப்படி வாழலாம், அந்த பிள்ளைக்கு நாளைக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு 1க்கு 2 வளர்த்து விட்டுரும். அவ்வளோதான். நாளைக்கு என் பிள்ளைக்கு தனியாக நிற்காமல் இருக்கணும். அவ்வளோ அதுக்காக மட்டுமே தான் நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாரும் ஒரு குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபீலிங் இருக்குது. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைக்கு யார் இருக்கா நம்ம யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு இதாக அதுக்காகத்தான் வந்து செகண்ட் பேபி நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டுமே ஆசைக்கு தான், ரெண்டுமே இருக்கிற ஆஸ்தி ரெண்டுக்கும் தான். அந்த ரெண்டுமே ஒன்னா வாழ்ந்தாவே அதுவே கேட்டதுக்கும் இதே ரீசன் தான். ரெண்டுக்கும் தனித்தனி எல்லாம் இல்ல, ரெண்டும் ஒரே ரீசன் தான். இதே தான். அதுக்கும் மாமா சொல்றதும் இதே தான். அவர் வேண்டான்னு சொல்லி இப்ப வேணும்னு சொல்ற ரீசன் காரணமும் இதே தான். ஓகேங்களா? தனித்தனியா எதுவும். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. எத்தனை மந்த்? ஆமா, இந்த கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எத்தனை மந்த் ஆகுது, உங்களுக்கு எவ்வளவு மாசம், நீங்க எங்க பாக்குறீங்க, எதனால ஜிஹெச் பாக்குறீங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க ஜிஹெச் போறீங்க? நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன் ஜிஹெச் போறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனாவது மந்த், ஏன் ஜிஹெச் போறீங்க, எதனால நீங்க ஜிஹெச் போறீங்க, 3 கேள்வி மெயினா கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எத்தனாவது மந்த். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? எனக்கு 3 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? திருப்பி வந்து எனக்கு அந்த லைவ்ல வந்தாலும் சரி, இல்லை நீங்க நார்மலா கேட்டீங்கனாலும் சரி, நீங்க எத்தனை தடவை கேட்டீங்கனாலும் எனக்கு 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் ஆச்சு. ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்க ஏன் வந்து ஜிஹெச்ல பாக்குறீங்க, ஏன் நான் ஜிஹெச்ல பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கன்ட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா ஜிஹெச்ல தான் பிறந்தாங்க. ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜிஹெச்ல தான் பார்த்தோம். நல்லபடியாக டெலிவரி பார்த்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கா, இப்போ வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா. இவளுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா கேர் பண்ணிட்டாங்க, நல்லா பார்த்துட்டாங்க. அதனால வந்து நாங்கள் இப்போ ஜிஹெச்சில் பார்க்குறோம். அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வச்சிருக்கேன்னா அப்படின்னு தெரியல, இருந்ததுன்னா கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டதுக்கெல்லாம் செலவு பண்ற காசு இருக்கு, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு ஜிஹெச்ல போய் பார்க்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொன்னா. கண்டதுக்கெல்லாம் நாங்க செலவு பண்ணது நீங்க எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியாது. செலவு பண்ணிட்டு போறோம் ஜிஹெச்ல பார்க்க. அதாவது உலகத்துல எல்லாத்துக்கிட்டே காசு இருக்கிறதுல எல்லாருமே அப்படி வாழவும் முடியாது. நீங்க நினைக்கிறோம் உங்ககிட்ட இருக்குது, உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போய் பார்க்கலாம், இல்ல உங்களுக்கு செலவு பண்றதுக்கு உங்க சொந்தக்காரங்களும் நாளைக்கு ஆஸ்பத்திரியில் போய் 1 லட்ச ரூபா கட்டுங்க, டெலிவரி ஆகல, நார்மல் இல்லை, ஆப்ரேஷன் பண்றாங்க, 2 லட்ச ரூபா கட்டுங்கன்னா உங்களுக்கு கட்டுற அளவுக்கு வசதி இருக்கலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைங்க. அப்பா அம்மா சரி பாருப்பா நான் வந்து குடுக்கறேன், உங்க அத்தை மாமா குடுக்கலாம், இல்ல உங்க அப்பா அம்மா குடுக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்க குடுக்கலாம், எங்களுக்கு எல்லாம் யாருமே கிடையாது. நாங்க ஜிஹெச்ல கவர்மெண்ட்ல இலவசமா பார்க்கறோம் தான் நாங்க நினைக்கிறோம். ஓகேங்களா? வார சம்பளத்துல தான் எங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க வீடியோ போடுறதுனால நாங்க பெரிய வந்து நிறைய காசு இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. குண்டுமணி தங்கம் கூட கிடையாது எங்க கிட்ட. நாங்க நார்மலா வீடியோ போடுறோம், அவ்வளவுதாங்க. ட்ரெஸ் நார்மலா ட்ரெஸ் எல்லாம் ட்ரெஸ் நீங்களே பார்த்து ப்ரமோஷனுக்கு வரல மாத்தி மாத்தி. அந்த கிரீன் கலர் சாரி வந்து நிறைய பேர் சொல்லி சூப்பரா இருக்குக்கா, பக்காவா இருக்குக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2nd ஆனிவர்சரிக்கு மாமாவும் அத்தையும் போய் தனியா போய் எடுத்துட்டு வந்து கொடுத்ததுதான் அந்த சாரி. இப்ப வரைக்கும் அந்த சாரி அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் சாரி மேக்சிமம் கட்ட மாட்டேன். எப்ப ரீல்ஸ் போட ஆரம்பிச்சனோ ரீல்ஸுக்கு 10 நிமிஷம் கட்டுவேன், கழட்டி அப்படியே வச்சிருவேன். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பெருசா எந்த ஒரு ஆடம்பர செலவுமே பண்ணினதே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜிஹெச் தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இது வேற. ஆனா அவங்க நல்லா பாப்பாங்க. எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க பாக்குறோம், எங்களுக்கு ஓகே கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. எனக்கு மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா பாக்குறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவர் டெலிவரி வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி திட்டுவாங்க இப்படி திட்டுவாங்க. பாப்பாக்குலாம் நான் அவ்வளோ கத்துனேன். நைட்டு தான் பாப்பா பிறந்தாங்க. நார்மல் டெலிவரியான்னு கேட்டிருந்தீங்க. பாப்பா எனக்கு நார்மல் தான் ஆனாங்க, சிசேரியன் கிடையாது, நார்மல் டெலிவரி தான். ஒரு திட்டு இல்லை. ஏன்னா அந்த பிரசவ வலிங்கும் போது நம்ம கத்ததான் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா தாங்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு ஏன் நீங்க திருப்பி ஜிஹெச்ல பாக்குறீங்கன்னு கேட்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு ஆப்ரேஷனே இருந்தாலும் கவர்மெண்ட்ல தான் எங்களால முடியும்.
இப்போ ப்ரைவேட்டில் வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களால் செலவு பண்ணி பார்க்க முடியாது. ஓப்பனாக சொல்கிறோம், உண்மையாக அதுதான். எங்களால் முடியாது, ஓப்பனாக சொல்லணும். அவ்வளோ வருமானம் எங்களுக்கு கிடையாது, அவ்வளோ ஒரு சேவிங்ஸும் கிடையாது. இருந்தது எல்லாமே நாங்கள் வீடு கட்டி எல்லாம் அழிச்சு போட்டு கரெக்டாக இப்போ நாங்கள் வாடகைக்கு வந்து கரெக்டாக இந்த கார்த்திகையோட 1 வருஷம் ஆகுது. கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு இன்னும் நாங்கள் அதுலேருந்து என்ன பர்சனல் லோனு எல்லாமே எங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதையும் நாங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதனால வந்து எங்கிட்ட பெருசா இல்ல. வீட்ல இருந்து வெளிய வந்துட்டீங்களா? அப்ப நீங்க ஃப்ரீயா தான் இருப்பீங்கன்னு எனக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது. பர்சனல் லோன் வீடு மட்டும் தான் போயிருக்கு, வீட்டோட லோன் மட்டும் தான் போயிருக்கு. அதுல இருந்து பர்சனல் லோன் இருக்கு. மத்தபடி நம்ம இப்ப வண்டி வாங்கியிருக்கோம், வண்டி லோன் போயிருக்கு, வீட்டு வாடகை இருக்குது, மத்தபடி வீட்டு செலவு இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப சூழ்நிலைக்கு பிரியாவை வேலைக்கு வர முடியாது. நான் வேலைக்கும் போறது இல்ல, நான் வீட்டுல தான் இருக்கேன். வர்றத வச்சுதான் நாங்க அம்மா வேலைக்கு போறாங்கன்னா அது அவங்க செலவுக்கு அவங்க பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கு இது கிடையாது. அவங்க செலவை பாத்துக்கிறாங்க, நம்ம சாப்பிடக்க நம்ம வீட்டுல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க செலவு அவங்க பாத்துக்கிறாங்க. பெருசா அவங்களுக்கு அந்த வருமானம் அவங்க செலவுக்காக அவங்க போறாங்க. நாங்க வந்து அவங்க கிட்ட கேட்க மாட்டோம், குடும்பத்தை அப்படின்னு கேட்க மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க எத்தனை நாள்ல செக் பண்ணீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்க, நீங்க எத்தனை டேஸ்ல வந்து செக் பண்ணீங்க? உண்மை ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா 10 நாள்லயே நாங்க செக் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நாங்க லேட்டா தான் கொடுத்தோம். எனக்கு வந்து என்னோட இது பிரகாரம் எனக்கு வந்து 4 days 5 days தள்ளி போய் நாங்க செக் பண்ணோம்னாவே கன்ஃபார்ம் ஆயிரும். பாப்பாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 days தான் பீரியட்ஸ் இதாச்சு. அதுல இருந்து 4 நாள்ல செக் பண்ணி பார்த்தோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு இதாச்சு. அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 3 நாளா 4 நாளா தான். அதுவுமே அது மாதிரி டாக்டர்கிட்ட செக்அப் போறது நாங்க வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து உடனே செக்அப் போயிட்டோம். ஏன்னா டாக்டர் வந்து சொல்றது அதுதான், நீங்க 4 மாசம் கழிச்சு வந்து பார்க்கலாம், கன்ஃபார்ம் ஆகட்டும் 5 மாசம், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு கன்ஃபார்ம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே நீங்கள் வந்து டாக்டரை உடனே கன்சல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து ஆரம்பத்திலே போயிட்டோம். ஆரம்பத்திலே போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டோ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் வண்டியில வந்து போகாதீங்க, நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. இப்ப டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த 1 வீக்கா வந்து போறது இல்ல. போனா இந்த பக்கத்துல தான் எங்கேயாவது போற மாதிரி இருந்தா போவோம், மற்றபடி வேற எங்கேயுமே போறது இல்ல. நிறைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் தான் கேக்குறீங்க, நம்பர் கொடுங்க சிஸ்டர், நம்பர் கொடுங்க, நான் வந்து உங்களை பார்க்கணும். எதர்ச்சியா நம்ம மீட் பண்றது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கண்டிப்பா வளகாப்புக்கு சொல்றோம், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வாங்க. இன்னும் சிக்கன் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சிக்கன் சாப்பிடாதீங்க. நண்டு போன டைம் செஞ்சிருந்தப்ப நண்டு சிக்கன் சாப்பாடே சாப்பிடுறது இல்லைங்க. சாப்பாடு தண்ணி சாப்பாடு சிக்கன் எடுத்து 2 பீஸ் தான் சாப்பிட்டா, சாப்பிடவே இல்லை, சாப்பிட பிடிக்கலன்ட்டா. அவ்வளவுதாங்க. மெயின் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அதுதான் நிறைய கேட்டிருந்தது, அதுதான் கேட்டீங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஏன்னா உங்க அம்மா வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இதை நான் போன வீடியோலயே நாங்க சொல்லிட்டோம். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் வந்து நீங்க தான் எல்லா அண்ணா தான் பாக்குறாங்க, ஏன் வந்து அவங்க அம்மா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அத்தை வந்து காலையில இருந்துச்சு விலைக்கிளி வச்சுட்டு அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க சமையல் வேலைக்கு போறாங்க. காலையில 5 மணிக்கு போனாங்கன்னா 11 மணிக்கு தான் வருவாங்க. விலைக்கிளி வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. மாமா எழுந்திரிச்சு சமைச்சுக்குவாங்க. ஓகேங்களா? மத்தபடி வந்துட்டு வீடு கூட்டுவாங்க. பெருசா நாங்க அவங்க கிட்ட வேலையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா காலையில நேரமா எழுந்திரிச்சு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. அதனால மேக்ஸிமம் நாங்க சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஊசி அந்த வீடியோல வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அப்படின்னு போயிருந்தேன். இந்த இது பேர் என்ன, இங்க ஊசி குத்திருப்பாங்க அந்த இதுல வந்துட்டு ஓவரா நடிக்காத, என் புள்ள கூட ஊசி போட்டுக்குவா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஓவரா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்குமே எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் ஊசிக்கு பயப்படத்தான் செய்வாங்க. சரிங்களா? உங்க புள்ள போட்டுக்குது அப்படின்னா உங்க பாப்பாவுக்கு வந்து ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாப்பா வந்து போட்டுக்கும். சத்தியமா சொல்றேன், எனக்கெல்லாம் ஜாலியெல்லாம் இல்லை. மாத்திரையே போட்டுக்க மாட்டேன். மாத்திரை வேணும், மாத்திரை கொடுத்தா கூட 1 மணி நேரம் கழிச்சுதான் அந்த மாத்திரையை நான் முழுங்குவேன். ஊசிங்கும் போது எனக்கு ரொம்ப பயம். அதுவும் இல்லாம அந்த அன்னைக்கு ஏன் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா, 2 பக்கமே எனக்கு மாத்தி அப்பதான் 3 தடவை இந்த நேரம் குத்திட்டு ரத்த வரலன்னு சொல்லி திருப்பி இந்த நேரம் குத்துனாங்க. திருப்பி இன்னொரு அந்த டைராய்டு டெஸ்ட் போகும்போது திருப்பி நான் அந்த குத்துன இடத்துக்கு பக்கத்துலயே தான் குத்துறாங்க. அது எப்படி வலிக்காம இருக்கும்? சரி, ஓகே, விடு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இல்ல அவங்க சொல்றது அதே மாதிரி ஊசி போட்டா மேக்ஸிமம் எல்லாருக்கும் வலி இருக்கும். அதாவது வலி அதாவது வலிக்குதுன்னு தெரிய சொல்லாம வெளியில காமிச்சுக்காம ஊசி போடும்போது அப்படி அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கெல்லாம் வரும். ஆனா வெளியில கெத்தா காமிச்சுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஊசிக்கெல்லாம் பயப்படுவேன்னு சொன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு எதுக்கு ஊசி போட்டாங்கன்னு கேட்டிருக்கீங்க.
எனக்கு எதுக்கு ஊசி போட்டாங்க? உங்க ஹஸ்பண்டுக்கு எதுக்கு ஊசி போட்டாங்க அந்த இந்த வீடியோல தான் ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு வந்து ஊசி போடலைங்க, பிளட் எடுத்தாங்க. டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னாவே எங்களுக்கு மட்டும்தான் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு இல்ல, அவங்களுக்கும் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங்ல எல்லா டெஸ்டும் அவங்களுக்கு எடுப்பாங்க, எங்களுக்கு எடுப்பாங்க. ஏன்னா குழந்தை இருக்கு இல்லைங்களா, அதனால ரெண்டு பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா குழந்தைக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கோசரம் இவங்களுக்கு வந்து அதுக்கு பிளட் எடுத்தாங்க, ஊசி எல்லாம் போல பிளட் எடுத்தாங்க. அவ்வளவுதான், வேற என்னமே பேசிக்கலாம். வேற பெருசா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு நாங்க பதில் சொல்லணும்னு நினைச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து நான் உண்மையிலேயே வந்து இதுதான் எங்களோட ஆன்சர். அவ்வளவுதான், இவ்வளவுதான் கேட்டிருக்கீங்க, வேற எதுவும் நான் கேட்கல. அப்புறம் அது மாதிரி டெலிவரி டேட் கேட்டிருந்தீங்க, அது வந்து இன்னும் எங்களுக்கே தெரியல. 5 மந்த்க்கு மேல கண்டிப்பா நாங்க சொல்றோம், ஓகேங்களா? அவ்வளவுதான். நார்மல் டெலிவரி நான் நிறைய பேர் கேட்டது என்ன, பாப்பா நார்மலான்னு கேட்டிருக்கீங்க. நார்மல் தாங்க, நார்மல் தான். நிறைய பேர் கங்கராட் சொல்லிருந்தீங்க, ரொம்ப நன்றி. எத்தனை மந்த் கேட்டிருக்கீங்க? எனக்கு நிறைய பேர் கவலைப்படாதீங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல நாங்க அந்த இந்த இது டாக்டர் சொன்னது வந்து நான் சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, 7 வருஷம் கழிச்சு எனக்கும் பாப்பா நின்னாங்க, குழந்தை நின்னாங்க, அவங்களுக்கும் வந்து இதே மாதிரிதான் இருந்துச்சு, இதே மாதிரி இருந்ததுன்னு கிட்டத்தட்ட எனக்கு 4-5 மெசேஜுக்கு மேல வந்திருந்தது. ஆனா வந்து அவங்க சொன்ன மாதிரியே நான் 1 மந்த் எடுத்தேன், ரெடி ஆயிருச்சு. எனக்கு நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பயப்படாதீங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா வாமிட்டே வந்தாலும் நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கண்டிப்பா நான் சாப்பிட்றேன். அப்புறம் பீட்ரூட் ஜூஸ், இதெல்லாம் ரொம்ப என்னை கேர் பண்ணிக்கிறீங்க. இருங்க, இவர் வந்து என்னை பக்கத்துல இருந்து கேர் பண்றாரு அப்படின்னா, நிறைய அக்கா அம்மா அண்ணா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எவ்வளவுதான் இருந்தாலும் என்னை கேர் பண்றக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க, இது சாப்பிடுங்க சிஸ்டர், இது சாப்பிடுங்க, அப்பதான் பிளட் ஏறி. இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, 5 மாசத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றீங்க, தேங்க்யூ ஸோ மச். என் மேல வந்து இவ்வளோ பாசம் வச்சு சொல்ற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா அண்ணா அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதை விட எங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்க பாப்பா கன்ஃபார்ம் ஆனது, அவங்க வளகாப்பு, அதாவது அந்த வளகாப்பு அவங்க பிறந்தப்ப நாங்க மட்டும்தான் சந்தோஷப்பட்டோம். நாங்க 2 பேர் மட்டும்தான் எங்க லைஃப்ல, நாங்கள் மட்டும்தான் சந்தோஷப்பட்டோம். பட் ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் சொல்லி இதை வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அநேகமாக எங்களோட ஆன்சர் இதுதான். ஆன்சர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. புதுசாக யாராவது பிரியா வந்து சந்தோஷமா வச்சுக்குங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கலாம் சொல்லி, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறவங்களுக்குலாம் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டு பிள்ளைய வளர்த்தாவே போதும். கேட்கறத வாங்கி கொடுக்கணும். இவன் என்னென்னமோ கேட்பா, திடீர்னு ஒரு பொண்ணு செயின் வேணும் கேட்பா, அதெல்லாம் வழியே இல்லை. இருக்கிறத சாப்பிட்டு பிள்ளைய வளர்த்தாவே போதும். ஏன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுனா நீ திங்கிறதுக்கு மட்டுமே கேட்டால் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருக்கும் பச்சை. ஓகே, புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுலேயே உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருந்து, ஏன்னா மேக்ஸிமம் நாங்கள் சொல்லிட்டோம், சொல்லாத கொஸ்டின். ஏன்னா இப்போ நான் கையில் வச்சு நான் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. எல்லா கொஸ்டினுக்கும் ரிப்ளை பண்ணிட்டோம். பட் இதை தாண்டிலும் உங்களுக்கு கொஸ்டின் சரி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக திருப்பி வேணா இன்னொரு வீடியோ வந்து நாங்கள் கம்பல்சரி கொடுக்குறோம், ஓகேங்களா? பாய், டாடா, see you. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் கீழே ஹைப் பண்ணிட்டு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. பாயிண்ட் கொடுங்கன்னு சொல்ற வீடியோக்கு 10,000க்கு மேல பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. நாங்க சொல்லாத வீடியோக்கு 1000 கூட பாயிண்ட் வரல தெரியுமான்னு. ஹைப் கொடுங்க, எல்லா வீடியோக்குமே நம்மளுக்கு வருது, அதனால ஹைப். ஒவ்வொருத்தருக்கு வரலப்பா, ஒவ்வொருத்தருக்கு வரல, நம்மளுக்கு வருது. ஓகே, பாய், டாடா, see you. திரும்பியும் சந்திக்கிறேன். பாய். உங்கள் குட்டி முனிசுடன் பிரியா.